இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல கிரெடிட் கார்டுக்கு நம்ம எப்படி ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்றது, என்ன ப்ரொசீஜர், இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் டீடைல்லாம் வந்து தேவைப்படும், இதை பத்தின எல்லா டீடைலையும் தான் இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கை பொறுத்த வரையிலும் 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிரெடிட் கார்டு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் கிளாசிக் கிரெடிட் கார்டு, அனதர் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு கிரெடிட் கார்டு. ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் எல்லாமே சேமாக தான் இருக்கும். கிளாசிக் கிரெடிட் கார்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மினிமம் உங்களோட கிரெடிட் லிமிட் வந்து 10,000லேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 கீழே தான் வந்து கிடைக்கும். அடுத்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் கிரெடிட் கார்டு. ஸோ இந்த கிரெடிட் கார்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 60,000லேருந்து அதிகபட்சம் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கிரெடிட் லிமிட் வந்து கொடுக்குறாங்க. இந்த லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சேலரியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். உங்களோட சேலரியை பொறுத்து இவங்க வந்து உங்களுக்கான கிரெடிட் லிமிட்டை வந்து அசைன் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே வந்து பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். எந்த ஒரு பெரிய டிஃப்ரெண்ட்டுமே வந்து இருக்காது. இப்போ இந்த கிரெடிட் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த வெப்சைட் வரும். இந்த வெப்சைட்டில் வந்ததும் ஸோ இந்த வெப்சைட்டுக்கு வந்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் அப்படின்னு இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அப்ளை பண்றதுக்கான வெப்சைட் வந்து ஓபன் ஆயிரும். சோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வெப்சைட் வந்து ஓபன் ஆகும். சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட கஸ்டமரா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஆல்ரெடி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல அக்கௌண்ட் இருந்ததுன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லனா நோ கொடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கு, அதனால நான் எஸ் கொடுக்குறேன். அடுத்து இந்த கேப்சா வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு வெரிஃபை கேப்சா ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேப்சாவை என்டர் பண்ணிட்டேன். இப்போ வெரிஃபை கேப்சா அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பர் கேட்குறாங்க. உங்களோட பேன் கார்டு நம்பர், அடுத்தது உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட நேம், உங்களோட ஃபாதர்ஸ் நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த், இது வந்து உங்களோட பேன் கார்டில் இருக்கிற மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. இப்போ நான் எனக்கான டேட்டாஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு இப்போ வந்து சப்மிட் கொடுக்குறேன். அடுத்தது உங்களுக்கு இது மாதிரி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு இந்த ஒரு டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இதை வந்து டிக் பண்ணி விட்டுட்டு ஆக்செப்ட் டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பேஜ் வந்து லோட் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பரை வெரிஃபை பண்றதுக்கு உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்க என்டர் பண்ண மெயில் ஐடியை வெரிஃபை பண்றதுக்கு உங்களோட மெயில் ஐடிக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணிருப்பாங்க. இந்த 2 ஓடிபியை என்டர் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் மொபைல் ஓடிபி என்டர் பண்ணிட்டு ஓடிபி வேலிடேட் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி அடுத்தது இமெயில் ஐடியை ஓப்பன் பண்ணி அதோட ஓடிபியை இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு ஓடிபி வேலிடேட் அப்படிங்கிற 2 ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வேலிடேட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஓடிபி என்டர் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஓடிபி வேலிடேட் கொடுக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிருச்சு. அடுத்தது வந்து இமெயில் ஐடி ஓடிபியை வந்து என்டர் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 ஓடிபியை நம்ம வந்து வேலிடேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து சப்மிட் கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்கிறாங்க. இந்த இடத்துல உங்களோட ஆதார் கார்டு நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபுல் நேமை வந்து இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிவிட்டு அடுத்தது சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து பாப்பப் ஆகுது. ஸோ இதில் வந்து ஒரு டிக் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு ஆக்செப்ட் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அகைன்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஆதார் கார்டை பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓடிபியை என்டர் பண்ணி ஓடிபி வேலிடேட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபியை என்டர் பண்ணி நான் வந்து வேலிடேட் கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்து வேலிடேட் ஆயிருச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இன்கம் டீட்டெயிலை வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒன்று ஐடிஆர் லாகின் பண்ணி நம்ம வந்து வெரிஃபை பண்ணலாம். நீங்கள் வந்து சேலரிடாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட இபிஎஃப்ஓவை லாகின் பண்ணியும் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட இபிஎஃப்ஓவை தான் கொடுத்து லாகின் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணி கெட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு ஃபெச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இபிஎஃப்ஓ டீடைல் ஃபெச்டு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வரும். இது மாதிரி வந்தது. இப்போ நமக்கு வந்து இது வந்து வெரிஃபைட் ஆயிருச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இதில் ஒரு சில சம் டீடைல் வந்து ஃபில் ஆயிருக்காது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து ஃபில் ஆயிருக்காது. அடுத்தது உங்களோட மதர் நேம் ஃபில் ஆயிருக்காது. அடுத்தது உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபில் ஆயிருக்காது. இதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஃபில் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸ் தான் இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் அட்ரஸை வந்து செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒருவேளை இந்த கிரெடிட் கார்டு அப்ரூவல் ஆச்சு அப்படின்னா அந்த அட்ரஸ்க்கு தான் வந்து சென்ட் பண்ணுவாங்க. இதை வந்து நீங்கள் ஆதார் அட்ரஸ் அப்படி இல்லைனா அட்ரஸ் ஆஸ் பர் பேங்க் ரெக்கார்ட் அப்படின்னு இருக்கும். பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பீங்க. அந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும்னா இதை வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸ் தான் வரணும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸ் எல்லாமே இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் ஆகிக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஐஓபி பேங்க்கில் பேங்க் ஸ்டாஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து நோ அப்படின்னு தான் இருக்கும். அதை அப்படியே விட்டுருங்க. அடுத்தது அப்படியே கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க.
கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா அடுத்தது உங்களோட ஆர்கனைசேஷன் டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கம்பெனி நேம், ஒரு வருஷத்துக்கான ஆனுவல் இன்கம் எவ்வளோ வருதோ அதை என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட டெஸ்டினேஷன் எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட கம்பெனி அட்ரஸ் டீட்டெயில் எல்லாத்தையுமே இங்கே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க வித் பின்கோடோட. அடுத்தது வந்து கஸ்டமரோட டைப் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாயா, ஃபஸ்ட்டு இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சேலரிடுன்னு செலக்ட் பண்ணிங்கன்னா இதை வந்து ஃபில் பண்ணால் போதும். நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாயின்னு செலக்ட் பண்ணும்போது டேட்டாஸ் எல்லாமே மாறும். அதுக்கேற்ற மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் எதுவோ அதையும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து செல்ஃப் எம்ப்ளாய் அப்படின்னு செலக்ட் பண்ணி தான் நான் வந்து எல்லாத்தையும் ஃபில் பண்ண போகிறேன். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டேன். நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஆனுவல் இன்கம் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 3 lakhக்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட ஆர்கனைசேஷனோட நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆனுவல் இன்கம் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட டெஸ்டினேஷன் எதுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட கம்பெனி அட்ரஸ் டீட்டெயில் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கோங்க வித் பின்கோடு. அடுத்தது வந்து எவ்வளோ இயராக இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த இயரை வந்து நம்பரில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்டர் பண்ணிக்கேன். இது மாதிரி என்டர் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களோட நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் எதுவுமே இல்லை அப்படின்னா அதர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது உங்களோட நேச்சர் ஆஃப் பிஸ்னஸை இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இதை என்டர் பண்ணிவிட்டு உங்களோட ஆஃபீஸ் இமெயில் ஐடி என்டர் பண்ணி ஜெனரேட் ஓடிபி கொடுங்க. இப்போ வந்து ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு வேலிடேட் கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து கார்டு டைப் வந்து செலக்ட் பண்ணணும். இதில் வந்து உங்களுக்கு நார்மல் கார்டு வேணுமா, டெபாசிட் கார்டு வேணுமா, இல்லை ஸ்டாஃபோட கார்டு வேணுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதில் நீங்கள் வந்து நார்மல் கார்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. டெபாசிட் கார்டுனா உங்களுக்கு வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் மூலமாக ப்ரொவைட் பண்ணக்கூடிய கிரெடிட் கார்டு. அதே இது வந்து ஸ்டாஃப் கார்டுனா நீங்கள் வந்து ஐஓபி பேங்க்கில் ஸ்டாஃபாக இருந்தால் மட்டும்தான் அந்த கார்டுக்கு அப்ளை பண்ண முடியும். இப்போ நார்மல் கார்டு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெசிடென்ஷியல் டைப் வந்து செலக்ட் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் அட்ரஸ் வந்து ஓன் ஹவுஸாக ரெண்டலாக அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் ஐடிஆர் லியபிலிட்டி வந்து கேட்டிருக்காங்க. லாஸ்ட் இயர் நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து ஐடிஆர் வந்து பே பண்ணீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. எந்த ஒரு அமௌண்ட்டும் நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸாக பே பண்ணலாம்னா 0 அப்படின்னு வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து எவ்வளோ இயராக நீங்கள் வந்து ஐடிஆர் வந்து ஃபைல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ டெபிட், அதாவது இந்த கிரெடிட் கார்டுக்கான அமௌண்ட்டை வந்து ஆட்டோ டெபிட் வந்து பண்ணணுமான்னு கேட்டிருக்காங்க. இதில் நோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நாமினி வேணுமா வேண்டாமான்னு கேட்டிருக்காங்க. வேணும்னா எஸ் கொடுத்து அவங்களோட டீட்டெயிலை ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நாமினி தேவையில்லை அப்படின்னா நோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பரை செலக்ட் பண்ணணும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்ல அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அதனால நான் அக்கௌண்ட் நம்பரை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணி இப்போ வந்து சப்மிட் கொடுத்துருக்கேன். பேஜ் வந்து லோட் ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் அப்லோட் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜுக்கு வந்து வந்துட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. எந்த டாக்குமெண்ட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்கம் ப்ரூஃப். உங்களோட இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணுறதுக்கு 2 விதமான டாக்குமெண்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஆரை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். ஐடிஆர் ஃபைல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. அப்படி இல்லைனா உங்களோட 3 மந்த்துக்கான சேலரி ஸ்லிப்பை வந்து அப்லோட் பண்ணலாம். இதில் நீங்கள் எதை அப்லோட் பண்ண போகிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது ப்ரௌஸ் ஃபைல் அப்படின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்களோட ஃபைலை வந்து செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபைலை வந்து அப்லோட் பண்ணுறேன். இதில் வந்து நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் கொடுத்துட்டு இதை வந்து அப்லோடு கொடுங்க. இது வந்து அப்லோட் கொடுக்கும்போது தான் அந்த டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அப்லோட் ஆகும். ஸோ அங்கே வந்து ஷோ ஆகலை அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டாக்குமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் பண்ணிட்டேன் பாருங்க. இது மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோடட் ஆஸ் இன்கம் ப்ரூஃப் அப்படின்னு வந்துருச்சுல. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் இருக்கிறதுல இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் நமக்கு அக்கௌண்ட் இருக்குது, அதை வந்து செலக்ட் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் அக்கௌண்ட் டைப் வந்து செலக்ட் பண்ணணும். மொத்தம் 4 விதமான டைப் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எந்த டைப் ஆஃப் அக்கௌண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சேவிங் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேங்கோட ஸ்டேட்மெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 மந்த்துக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்குறாங்க. ஸோ பேங்க் ஸ்டேட்மெண்ட் லாஸ்ட் 6 மந்த் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு ப்ரௌஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இப்போ உங்களோட 6 மந்த்துக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்லோட் பண்ணுங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து பாஸ்வேர்டு எதுவும் இருக்கக்கூடாது. பாஸ்வேர்டு இருந்ததுன்னா ஆன்லைனில் போட்டு பாஸ்வேர்டை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிட்டு அப்புறம் அப்லோட் பண்ணுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம எத்தனை வாட்டி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணாலும் டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்லோடிங் ஆக மாட்டேங்குது. இந்த ஒரு இஷ்யூ வந்து இதில் வந்து இப்போதைக்கு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இதில் டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எரர் வந்து வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட இந்த வீடியோ வந்து 4வது டைம் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை டைம் வந்துட்டு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும்போதும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் நாட் அப்லோடட் அப்படின்னு சொல்லிட்டு எரர் வந்து வருது. ஸோ உங்களுக்கு இது மாதிரி எரர் வந்தது அப்படின்னா 1 டே ஆஃப்டரில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வியூ கார்டு அப்படிங்கிற அந்த ஸ்டேஜுக்கு வந்து வரும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் கார்டு வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணி ப்ரொசீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து ஜெனரேட் ஆயிரும். இதுக்கப்புறம் உங்களோட
டேட்டாஸ் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணி உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் இந்த கார்டு வந்து அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ரிஜெக்டட் ஆகிறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது, இந்த பேங்க்கில் தான் சேலரி ரிசீவ் ஆகுது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வெரிஃபை வந்து பண்ண முடியும். பட் எனக்கு அப்ரூவ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது ஒருவேளை அப்ரூவ் ஆச்சுன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 4 டைம் நான் ட்ரை பண்ணியுமே நான் வந்து இது அப்லோட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்ளிகேஷனை ஃபஸ்ட்லேருந்து ஃபில் பண்ணி இது வந்து பண்ணிட்டேன். அப்படி இருந்துமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா எரர் வந்து கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குது. இதில் வந்து டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆக மாட்டேங்குது. இந்த டாக்குமெண்ட் வந்து அப்லோட் ஆனால் மட்டும்தான் நம்மளால் சப்மிட் கொடுக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய டைம் ட்ரை பண்ணிட்டேன் ரிப்பீட்டடாக. ஸோ அப்படி இருந்தும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வந்து ஃபெயிலியர் தான் ஆகுது, அப்லோடு வந்து ஆக மாட்டேங்குது. இந்த ஒன்றில் மட்டும் அப்லோட் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி எரர் வந்தது அப்படின்னா ஒரு 2 days ஆஃப்டரில் மறுபடியும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இது கிளியர் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜர் படி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் கார்டு அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். உங்களில் யாருக்கெல்லாம் இந்த கார்டு வந்து அப்ரூவ் ஆச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.